ஏடி கீதா, இந்த காலத்துலயுமா உங்க பிள்ளைங்க இதெல்லாம் அரைச்சி கையில வைக்கிறாங்க? அது என்னமோ கோடு மாதிரி பிதுக்குனா வருமா? அது என்ன மேக்கந்தியே என்னமோ சொல்லுவாங்களே, அது தானே இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் வைக்குது. உங்க பிள்ளைங்க என்ன இதெல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்ற, பரவாயில்லையே. ஆமாக்கா, எங்க சின்னவ இருக்கிறாள்ல, அவ தான் இந்த மருதாணினா அப்படி வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவா. அவ தான் எங்கேயாச்சும் போற இல்லம்மா யாருக்கிட்டனா இந்த வாங்கிட்டு வந்து கொடுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா ஒரு 4-5 நாளாகவே இருக்கும். நானும் மறந்து போயிட்டு உங்கூட்டாண்ட இருக்கிறது எனக்கு நினைப்பேரில் பார்த்துக்கிடுங்க. சரி, இப்போ தான் செடியை பார்க்கவும் நினப்பு வந்துச்சு. அவெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்குவா. அவ அப்பிலாம் உரலில் போட்டு ஆட்டி நீச தண்ணி, வெத்தலை, களிப்பாக்கு இதெல்லாம் போட்டால் தான் செவக்கும் அப்படின்னு சொல்லி ஆட்டிக்கிட்டு கிடப்போம். இவங்க ஈஸியாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறாங்க என்ன. ஆமாம், எங்கள் வீட்டில் உரலுமே கிடக்குது. அந்த உரல்லையே அவங்க போட்டு ஆட்ட போகிறாங்க. நாம் ஏதோ ஆட்டி கொடுத்தா வச்சுக்குவாங்க. அது மிக்சியில் எல்லாம் நல்லா தலையை போட்டு அலசிவிட்டு போட்டு அரைச்சி வச்சுக்குவா. உரல்லாம் இன்னும் வீட்டில் வச்சுக்கிட்டு தான்க்கிறியா? அப்போ இருந்துச்சு, உங்கள் பழைய வீட்டில் இருந்துச்சு, இன்னும் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறியா? நான் எது எடுத்து போட்டியோன்னு நினச்சேன். உரலெல்லாம் வீட்டில் வச்சுட்டு இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது லட்சுமி. அதனால நான் இந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ணுறேன் உரல், அம்மிக்கல், அப்புறம் உலக்கை எல்லாமே வச்சுக்கிறேன். உரலில் அப்பப்போ ஆட்டுவேன், கரண்ட் இல்லாமல் போயிடுதில்ல, அப்போ எப்போனாச்சும் ஆட்டுவேன். அம்மியில் அரைக்க மாட்டேன், ஆனால் அம்மிக்கல்ல வச்சுக்கிறேன். குமிஞ்சிக்கிட்டே பிச்சை அந்த களத்தை வேற ஒரு பக்கமாக பிடிச்சிக்குது. நீங்கள் அப்படி உட்காருங்கக்கா, நான் பிச்சுக்கிறேன். சும்மா ஒண்டியமாக பிக்கிறதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி உட்காந்துக்கிட்டு பேச்சு மட்டும் கொடுங்க, நானே பிச்சுக்கிட்டு வந்துடுறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் பிச்சா போதும். அது வேற நீ ஒண்டி போட்டு பிச்சுட்டு கிடப்பியா? ஆள் கொஞ்சமாக சீக்கிரமாக பிச்சுக்கிட்டு போகலாம். அம்மியில் அரைச்சி மீன் குழம்பு வச்சுன்னா அம்பிட்டு ருச்சியாக இருக்குமே, அதையே சும்மா போட்டு வச்சுக்கிறேன் நீயே. அது அப்போ அரைச்சதுக்கா, இப்போ பழக்கமே விட்டு போச்சு. அது நானும் மிக்சிலேயே போட்டு அடிச்சுக்கிறேன். உரலே அப்பப்போ தானே ஆட்டுவேன். இது எனக்கு அரைக்கிறதுக்கு வாட்டப்படலை பார்த்துக்கிடுங்க. அது இருக்குது, நீங்கள் வேணா கூட வந்து அரைச்சிட்டு போங்களே தேவைப்படுச்சுன்னா. எங்கள் வீட்லையுமே கிடக்கு. நானும் உரல் வச்சுக்கிறேன், ஆரிக்கல் இருக்குது, அம்மிக்கல் வச்சுக்கிறேன். நான் இன்னுமே உரல் ஆட்டி தான் குழம்பு வைக்கிறேன், அம்மியில் அரைச்சி வைப்பேன். நீ சும்மா கிடக்குதுன்னு சொல்கிறியா, அதுக்கு சொல்கிறேன். நான்லாம் இன்னமுமே மீன் குழம்பு வச்சுன்னா அம்மியில் அரைச்சியே தான் வைப்பேன். எல்லாம் சாந்து குழம்பு, கறி குழம்பு எல்லாம் உரலில் தான் போட்டு ஆட்டுவேன். இந்த மிக்சியில் வச்சா எனக்கு பிடிக்காது. ஆமாக்கா, அது இன்னும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அது வேலை செய்யணும், கழுவி எடுக்க முடியாது. அதுக்கே நான் மிக்சியில் போட்டு 2 சுற்றி கிறுக்குன்னு எடுத்துக்கிடுவேன். 2 பேரும் மருதாணி உருவிட்டுக்கிறீங்க, அரைச்சி எனக்கும் கொடுத்துடணும். இல்லைன்னா நான் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவேன். ஏன் நீ வேணா வந்து பிச்சுக்கிட்டு போய் அரைச்சிக்கவ. அவங்க பிள்ளைங்க கேட்டுச்சிங்கன்னா அவளே பிச்சுக்கிட்டுக்கிறா, அவ உனக்கு அரைச்சி என்ன கையை நீட்டி வச்சு விட்டு போவா. அடே அப்பா, முட்டு ஒரு சவுக்காயது நிறைய பிச்சு வச்சுக்கிட்டு என்ன மூஞ்சலாமல் பூச்சி போகிறாங்க. இது ஒரு ஊருக்கே ஆக மாட்டேங்குது. அவளும் பிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு கைக்கு கொடுக்க மாட்டீங்களா? என்ன எருமை மாடு கணக்கா நின்றுக்கிட்டு அந்த பிள்ளைங்க அரிய பிள்ளைங்க வைக்கணும்னு என்னமோ ஆசையாக கேட்டுக்கிறாங்கன்னு அவன் வந்து பிச்சுக்கிட்டுக்கிறா. நீ இம்பிட்டு செடி பறந்து போய் கிடக்க, எப்பனாலும் பிச்சுட்டு போய் ஆட்டி வைய ஆறு வேணாங்கிறாங்க. அந்த பிள்ளைங்கிட்ட போய் அப்புறம் கேட்டுக்கிட்டு தான் அப்புறமேட்டுக்கு கோவம் வராது எங்களுக்கு. அப்புறம் சொல்ல மாட்டாத அப்புறம் கிடப்பாங்க. பத்திராளி அக்கா, கொடுக்குறவங்க கொடுத்தா கூட நீங்கள் வந்து கொடுக்காத வாண்டான்னு அப்படிங்களாட்டுக்கு. நான் என்னங்கிறேன், அவள் கொடுக்குறவங்க கொடுத்தா நீ வாங்கி பல்லில் கூட அடித்து கலராக சிவப்பு கலராக வச்சுக்கிட்டுற. பல்லு கடிச்சு கருக்கா பல்லாட்டக்கிறதுக்கா? ஏதோ முடிக்க அடிச்சானாச்சும் நல்லா. இப்போ அது ஒரு கலராக மரூன் கலருன்னு அது ஒரு கலராக அடிச்சுட்டு திரியிறாங்க. இந்த பான் பராக்க போட்டு துப்புனா மாதிரி அது கூட அடிச்சுக்கலாம் குளிர்ச்சி. நான்லாம் பல்லு கடிச்சிக்க மாட்டேன் பத்திராளியக்கா. நீங்கள் வேணால் மூஞ்சிக்கு பூசிக்கங்களேன், இன்னும் கொஞ்சம் கலர் ஆயிடுவீங்க. வேண்டாண்டி அம்மா, எனக்கு இருக்கிற கலரே போதும். ஏமா கீதா, நீ என்ன வாயவே துறக்க மாட்டேங்கிற? நான் என்னமோ இப்படியோ பிடிங்கிட்டு திப்புருன்னு ஓடி போடுற மாதிரி. நான் அப்படிலாம் ஓடி போட மாட்டேன். நீயே வச்சுக்க, நீயும் உங்கள் பிள்ளைங்களும். ஏட்டி என்னத்துக்கு வம்பு கிழக்கிறதா? நான் என்னாச்சும் சொன்னேனா? நீயும் அந்த அக்காவும் பேச்சுக்கிட்டீங்க. சரி, நம்ம குறுக்கில் வரக்கூடாதுன்னு நான் படுக்க அமைதியாக இருந்தேன். நானா இதை போட்டு ஆட்டி வச்சுட்டுக்கிறேன். எங்கள் பிள்ளைங்க நைட்டுக்காக அரைச்சி வைப்பாங்க, அம்புட்டியும் வைக்க மாட்டாங்க. நீ அப்புறமா சும்மா இருந்தீனா வா வச்சுக்கிட்டு போ, இல்லை வீட்டுக்கு எடுத்து போய் கூட வச்சுக்கிடு. நம்பிட்டேன். நீ அமைதியாக இருந்ததுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பத்திராளி அக்கா சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் சாமின்னு போடுற மாதிரி நீ மனசுக்குள்ளே நினச்சதெல்லாம் அக்கா சொல்லிவிட்டாங்க நல்லதுரா சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நின்று இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் கேட்டேன். ஏட்டி ஆமா, இப்போ அப்படித்தான் சொல்கிறேன்னு வச்சுக்கோ. இப்போ என்ன பண்ணுவேன்? அப்போ தர முடியாது, நீ பிச்சுக்கிட்டு போயேன். இவளுக்கு பிச்சு நல்லா நோவாமல் அரைச்சி கொடுப்பாங்களா, அவன் வச்சுக்கிடுவாளாம். இதில் வேற லொல்லு பேசிட்டு இருக்கிறான் நம்மள. நான் தான் தாரேன் வச்சுக்கோ, அவங்க கிட்ட வந்து பிள்ளைங்கிட்ட கேட்டுன்னு சொன்னேன். அப்புறமா திருப்பி வம்பு இழுத்துட்டுக்கிறிய. சரி டி, சும்மா சொன்னேன். அதுக்கே அப்படி வராத எகிரிக்கிட்டு. இந்த சாயங்காலமாக வார என்ன கொடுக்கணும் பாரு. அப்படி சொல்லியும் ரோசன் கிட்ட வேண்டாம் நானே பிச்சுக்கிட்டுறேன்னு சொல்கிறாளன்னு. அப்புறம் சாயங்காலமாக வராலும் அவளுக்கு கொடுக்கணுமா?
அட பத்திராளிக்கா உங்களுக்கு விஷயம் தெரியாதா? மருதாணில சாமி. அது வந்து ஆறு கொடுத்தாலும் வாண்டான்னு சொல்லக்கூடாது. அது வந்து நம்ம வீட்டுக்கு வர லட்சுமி. நாம வாங்கி வச்சுக்கணும். ஆமாண்டி அம்மா, சாமி தான். நீ வாங்கி 2 கையில இல்ல காலையும் வச்சுக்கன்னு. ஒரு பிச்சு அரைச்சி வைக்கிறதுக்கு இவளுக்கெல்லாம் நோவுது. என்னென்ன சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்னமோ பண்ணுங்க, பிச்சுக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு போனாலும் சரி. மும்பிட்டு செடி கிடக்குது. சரி இவ ஒருத்தையும் பிச்சுக்கிட்டு இருக்கிறாளேன்னு நானும் பிக்க வந்தேன். இவ வந்து பார்த்தா நம்மள நோண்டிட்டு இருக்கிறா. அவ கிடக்குறா விடுங்கக்கா. அவ ஒரு பரட்டை கழிச்சு அரமண்டல் அப்படிதான் எதனால நேரம் கட்ட நேரத்தில் உளறிட்டு இருப்பா. அவளை கணக்குலயே எடுத்துக்கூடாது நம்ம. ஏக்கா போதும் வாங்க, இதுவே ரொம்ப இருக்கு. ரொம்ப பிச்சு அப்புறம் வேஸ்ட்டாக தான் போகும். எவ்வளோ வைப்பாங்க அவங்களும். அது செடியில் இருந்தால் கூட ஏதோ பார்க்குறீங்களாச்சும் பிச்சுட்டு போட்டு இல்லை வீட்டுக்கு முன்னாடி அழகாக இருக்குது. போதுங்கிறியாப்போ? ஆமாக்கா போதும். நிறைய பிச்சுட்டோம்ல, 2 பேரும் பேசிக்கிட்டே பிச்சு போட்டோம் பாருங்க. காகிதமே நம்பிடுச்சு. இந்த செடி வெள்ளை இருக்குன்னு தானே இந்த பிறந்த குழந்தைங்களுக்குலாம் காற்று கருப்பு அண்டாமக்கட்டுன்னு சொல்லிட்டு அதில் இந்த நாரை கிழிச்சி அப்படியே திரிச்சு கட்டி விடுவாங்கல்ல, அதுதானே இது ஏக்கா? அதுதான், அதே செடி தான். அது தானாக முளைச்சிட்டு வந்துச்சு. அது நல்லது. அது பிடுங்கி போடாதீங்க அப்படின்னு பார்க்குறீங்களேன்னு சொன்னாங்க. அதனால சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டோம். ஆமாம்மா, நான் கூட கேள்விப்பட்டுக்கிறேன். இது வெள்ளை இருக்க விநாயகர் சாமிக்கு எதுக்கோ உகந்ததுன்னு நினைக்கிறேன். சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. நல்லதான் விடுங்க, அதையா பிடுங்குறீங்க? அது வீட்டுக்கு முன்னாடி ஒரு பக்கமாக தானே இருக்குது. அது எவ்வளோ புதாறு கட்டி போய் கிடந்துச்சு. இப்போ ஒரு 2-3 வீட்டை மட்டும் விட்டுட்டு மீதி அம்புட்டும் வெட்டி போட்டேன். எவ்வளோங்கிற அப்படியே படர்ந்து போச்சு. அதில் என்னமோ பஞ்சாட்டம் காய் வச்சு அது வெடிச்சு அது என்னமோ உருண்டை கட்டிக்கிட்டு மோசன்னு ஒரு பறக்குது, ஊடே பறக்குது. அது கண்ணில் பட்டா வேற பொத்துப்படும் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு அந்த காயெல்லாம் நின்றுக்கிட்டு பிச்சு போட்டுட்டு கிடந்தோம். எது அந்த காய் வாழை தொங்குது, அதுலயா பஞ்சு வச்சு வெடிக்குது? ஆமாம், தொங்குதுல அந்த காய் தான். அது நல்லா காஞ்சி போச்சுன்னா வெடிச்சு அதுக்குள்ளேருந்து பஞ்சு மாதிரி தான் பறக்குது. அடுத்த டைம் இது எப்போ வெட்டினீங்கனாலும் சொல்லி விடுங்கக்கா. நான் ஒன்று எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டாண்ட வைக்கிறேன். இன்னும் 2 மாதம் போகட்டும். அப்புறம் மழை வந்துச்சுன்னா அப்புறமா வெட்டித்தரேன். ஈரத்தில் வச்சின்னா நல்லா கப்புன்னு பிடிச்சிக்கும். இப்போ வச்சினாலும் அப்படியே காஞ்சி போயிடும். வெட்டக்கில் எனக்கு கூட ஒன்று கொடுங்கக்கா. நல்லா திங்குறீங்க. நானும் எங்கள் வீட்டாண்ட வச்சு விட்றேன். வாங்கிட்டு போய் வைய. வெட்டி நான் மட்டும் என்னத்த பண்ணுறேன்? அம்புட்டையும் வீட்டுலையேவோ எங்கே சுற்றியுமா வச்சு விட முடியும்? வெட்டி தூரத்தான் போடுவேன். நீங்களாச்சும் கொண்டு போய் வச்சு விடுங்க, முளைச்சிக்கிட்டு வரட்டும். கீதா, வீட்டுக்கு வரியா இல்லை நேரம் ஆகுமா? வந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஜூஸ் அப்படியே போகும்போது தான் அந்த கடையிலேயே குடிச்சிட்டு போகலாம். நீ வாங்கி தரத்துன்னா சொல்லு, தப்பியே போகலாம், குடிச்சிட்டு கிளம்பலாம். இன்னுமே என்ன வேலை? ஏன் நீங்கள் 2 பேரும் தான் குடிப்பீங்களா? நான் குடிக்க மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா என்ன? அச்சோ, அப்படிலாம் இல்லைக்கா. நீங்கள் நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டீங்க. நான் என்ன அறியாப்பிள்ளையா ஜூஸ் குடிப்பேனா அப்படி இப்படின்னீங்க. அதுக்கு தான் நான் கீதா கூப்பிட்டேன். நீங்கள் வரத்துன்னா சொல்லுங்க, இப்பயே வாங்க போகலாம். அட அந்த அக்கா வேணுன்னு தானே சொன்னாங்க. நட போவோம். நீ பாட்டுக்கு சும்மா பேசிட்டு இருக்கிற. வாங்கக்கா. அன்னைக்கு எப்படி இவளுக்கு 100-200 ரூபாய்க்கு செலவு வச்சு விட்டுருணும். ஒரு நாளும் செலவு பண்ண மாட்டா பிசினாரி. இன்னைக்கு இது வாயை விட்டுருக்குறா. இன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக செலவு வச்சு விட்டுறலாம். வாங்க வாங்க. நான் ஜூஸ் வாங்கி தரேன்னு சொன்னேன். வேறெல்லாம் வேணும்னா நீங்களா தான் வாங்கிக்கிடணும். நம்ம கிட்ட பைசா இல்லப்பா. சரிடி, கடையில் போய் பேசிக்கலாம் வா. இவ எந்திரிக்கிற வேகத்தை பார்த்து செலவு வச்சு விட்டுருவாளாட்டுங்குது. சரி, ஒரு நாளைக்கு தானே பண்ணுவோம்.